Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளருமான ராம் வாசு. திரைப்படக் கல்லூரியிலே படத்தொகுப்பை பற்றி படித்த ராம் வாசு தயாரித்தது சத்தியவாக்கு, மக்களாட்சி என்று 2 படங்கள் தான் என்றாலும் திரையுலகிலே அவருடைய அனுபவம் விசாலமானது. முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு நிதி உதவி ஆலோசகராக பணியாற்றியுள்ள ராம் வாசு நடிகர் தினம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தயாரிப்பு நிர்வாகியாகவும் தயாரிப்பாளராகவும் திரையரங்கு உரிமையாளராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராம் வாசு. Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த துறை வேறு, இன்றைக்கி இருக்கிற துறை வேறு. எங்கே மாறிச்சு பயணம்? ஆக்சுவலாக நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு படிக்கவே போகல. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நான் டிகிரி முடித்தோன்னே சார் ஐ வாண்ட் டு ஸ்டடி கேட்ரிங் டெக்னாலஜி. ஓ, நான் அதுக்கு தான் அப்ளிகேஷன் வாங்க போனேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் பக்கத்தில். சரி, ஒரு ஆப்ஷனுக்காக அதையும் வாங்கினேன். வாங்கி அப்ளிகேஷன் போட்டேன். ஐ வாஸ் ரிஜெக்டட் இன் கேட்ரிங் டெக்னாலஜி. ஓ, ஏன்னா அந்த கேட்ரிங் டெக்னாலஜியில் நமக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த ஹோட்டலுக்கு போயில எல்லோரும் அந்த சூட் போட்டுட்டு நிற்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்டைல் பிடிச்சதுனால தான் அதை விரும்பினது. அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ போகிறப்போ நீலகண்டன் வசதி நிறைய பேர் இருந்தாங்க. ராஜு, சௌகா ஜானகி எல்லாமே இருந்தாங்க. அப்போது நீங்கள் ஏன் இந்த இன்ஸ்டியூட் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டாங்க. பர்டிகுலர்லி எடிட்டிங் ஏன் படிக்க ஆசைப்பட்டதில்லை, நம்மளுடைய ஸ்டடி அதுக்கு தான் யூஸ் ஆச்சு. வேறு நம்மகிட்ட சயின்ஸ் இல்லை. ஸோ கேமராவோ ஏதோ டைரக்ஷன் போயிருக்கலாம், பட் டெக்னிக்கலாக ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி போட்டேன். அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் எல்லாமே தெரிஞ்சுது, வாட் இஸ் டைரக்ஷன், வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே தெரிஞ்சுது, எடிட்டிங் என்னான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை கற்றுக்கலாம் தான் சார் வந்தேன் அப்படின்னு. அப்போது அது ஒரு லிமிட்டட் சீட்ஸ் சார், 5 seats, ஒன்லி 5 seats. தென் ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஐ காட் த அட்மிஷன். இப்போ இன்ஸ்டியூட் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆஃப் த இயரில் நான் வந்து மஞ்சு சார்கிட்ட வந்துட்டேன். நம்ம கோபி கண்ணதாசன் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போது லக்ஷ்மணன் அண்ணா டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், மகனே மகனே. அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா வேலையும் பார்த்து படம் பயங்கர ஃப்ளாப்பு. அண்ணன் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். இந்த தோல்வி காரணம். ஆமாம், ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டார். அவ்வளோ பெரிய பொருளாதாரம். அந்த படம் அப்படியே வாஷ் அவுட். அந்த காலகட்டத்தில் ஒரு 7.5 lakhs அப்படியே வாஷ் அவுட். அந்த கதையை எடுக்க சொல்லுது பஞ்சண்ணன் தான். தட் இஸ் நாட் லக்ஷ்மணன், பட் பஞ்சண்ணன் தான் எடுக்க சொன்னாங்க. பட் ஓவரால் லாஸ் ஒரு 4 நாள் வரல. அப்புறம் என்ன சர்வைவல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஐ காட் அப்பாயின்மெண்ட் இன் ஜலந்தர், தூர்தர்ஷன் எடிட்டர். வந்து அட்மிஷன்லாம் வந்து நாளைக்கு கிளம்புறது அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து பஞ்சு சாரை பார்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். இது மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பார்த்தோன்னே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணுப்பா, உங்கள் பேரை சொல்லி நீங்கள் வரீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னாரு. என்ன சம்மந்தமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். அப்போது நீங்கள் வந்தோடனே அப்போ சொன்னார், பாஸ்கர்கிட்ட சொல்லி இவனை வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்னீங்க, அண்ணே பாஸ்கரையே மாற்றிட்டேன், இப்போ சிவிஆர் தான் டேரக்டரு அப்படின்னா. சரி அப்படின்னா ஒன்றும் நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொன்னோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தட் வாஸ் த ரீஎன்ட்ரி
டு சினிமா. சினிமா. ஒன்றும் வேலை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆனது தானே ஒழிய நமக்கு ஒன்றும் அங்கே வேலை கிடையாது. இருக்கவங்கெல்லாம் சீனியர் மோஸ்ட் சந்தானம் இவங்கெல்லாம் அவங்க நம்மளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளோட இது வந்து நம்ம ஒரு எஜுகேட்டட் இந்த சென்ஸ் அதுக்குன்னு சினிமா படிச்சுட்டு வந்திருக்க மாதிரி அதில் ஒரு ஈகோ அவங்களுக்குள்ளே இருந்தது. நம்மளை எதுக்குமே அலோவ் பண்ணுறதில்ல. லிட்டில் பிட் ஐ வாஸ் வெக்ஸ்ட். பட் நீங்கள் வந்து என் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் எப்போவுமே உங்களுக்கு இருந்துச்சு. ஒன் டே வந்து நான் என்ன செட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு இப்படி இந்த மரத்தடியில் உட்காந்தேன். ஏவிஎம் அந்த இது மேலே பஞ்சு சார் அவசர அவசரமாக வந்து ஒரு பேப்பரை கொடுத்து இது காப்பி எடுன்னு சொன்னார். நான் யாரையுமே கேட்கல. நான் உடனே காப்பி எடுத்து கொண்டு போய் சிவிஆர்ட்ட கொடுத்து சிவா சொன்னால் இது யார் கையெழுத்து புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதே தான் சிவாஜி சார்னு சொன்னார். அன்னையிலேருந்து அந்த காப்பி எடுக்கிற வேலைங்கிறது ஒன்று ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. காப்பி எடுத்தேன். எடுத்து இப்படியே போயிட்டே இருந்தது. இன்பிட்வீன் ஒரு நாள் ஹெவி ரைன் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. எங்கே இருக்க அப்படின்னீங்க. அது மாதிரி சார் எடிட்டிங்கில் இருக்கேன். அப்போ நம்ம சந்திரன் சார் தான் எடிட்டிங் ரூமில் இருக்கேன் சார், நீ ஆஃபீஸ் கிளம்பி வா அப்படின்னு. ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன். வந்தப்போ நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு நாள் இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், நாளைக்கு ஒரு நாள் இந்த ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னீங்க. அதிலிருந்து அந்த இது வந்து போர்ட்ஃபோலியோ சேஞ்சு ப்ரொடக்ஷனாக சேஞ்ச் ஆனதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்தது. எங்கே இருந்ததுன்னா நம்ம காருக்கு வெயிட் பண்ணுறது, நம்ம அடுத்தவனுக்கு பேட்டாக நிற்கிறது எல்லாமே ஓவரால் பவர் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு. நம்ம கார் அனுப்புறது, நம்ம ஒருத்தருக்கு பேட்டாக கொடுக்கறது, இது அந்த ஏஜ் வேறு. நம்ம 24 hours ஒர்க் பண்ணால் கூட நம்மளால் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப என்னை ஆதரவாக இருந்து எனக்கு நான் உங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணேன் அப் டு ஜல்லிக்கட்டு. அந்த இன்பிட்வீனில் ஜல்லிக்கட்டு மணிவண்ணன் சார் 2 படம் நம்ம கம்பெனிக்கு டைரக்ட் பண்ணிட்டார். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு படத்தில் வந்து அவர் சொன்னார் நீ வந்துடுறியான்னு கேட்டார். அதுதான் நான் படம் கணம் கோட்டாரோவில் ஆரம்பிக்க போகிறேன், வந்துடுறியான்னு கேட்டார். சரி சார் நான் சார்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். பட் ராம் சார் சொன்னார் நீ வந்தது டைரக்ஷனுக்கு தானே, அப்போ அடுத்து சித்ரா டைரக்ட் பண்ண போகிறார், நீ அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக போட வேண்டியதானே. எதுனாலும் ரைட் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைரக்டர் உண்மையாகவே ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் அந்த படம் அங்கே ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் கொடுத்தாரு, நல்லா வச்சுக்கிட்டாரு. அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே இருக்கிறப்ப தான் படம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ப்ரொடக்ஷன் ஏன்னா எல்லோரும் நல்ல பழக்கமானாங்க. விஜயகாந்த் பழக்கமானார், எல்லாம் பழக்கமானார். கோபிக்கு வந்து பஞ்சு சார் ஆஃபீஸில் கோபி நானும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேலைக்கு வந்தவங்கன்றதுனால வி ஆர் வெரி க்ளோஸ். அப்போ அவன் சொன்னான் இல்லைடா பிரபு சார் வந்து ஏதாவது பண்ணலான்னு சொல்கிறாரு, சரி பண்ணலாம். நம்ம வந்து அதை தப்புன்னு சொல்கிறதா ரைட்டுன்னு சொல்கிறதான்னு தெரில எனக்கு. நான் மணிவண்ணன் சார் வச்சு தான் பண்ணியிருக்கணும் நியாயமாக. நம்ம ஏதோ பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு சரி அரவிந்த்ராஜ் சினிமா ஸ்கோப்பு அபாவானன் இப்படி ஆசைப்பட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதனால் பட்ட கஷ்டங்கள் நிறைய. அப்படியா? ஆமாம். ஒன் ஃபைன் மார்னிங் வந்து சினிமாவா ஊருக்கு போயிடலாமாங்கிற சூழ்நிலை தான் ஆஃப்டர் த ரிலீஸ். பட் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு பார்த்திபன் சாரோட நட்பு கிடச்சிது. பார்த்திபன் சார் சொன்னார் சார் நீங்கள் அப்படிலாம் டிசைட் பண்ணாதீங்க, படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். சரி சார் அப்படின்னா ரிலீஸ் அன்றைக்கி ஏக கலாட்டா. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வர்றதுக்குள்ளே படம் வருமானம் ஆயிடுச்சு. அவ்வளோ நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நான் ஒரு 200 படம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் ரிலீஸை. பட் என்னோடய படம் சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது எனக்கு அவ்வளோ ட்ரபிள், மரண வேதனை. அன்றைக்கி நைட் லாஸ்ட் ஃபைனல் வந்து ஒரு 25,000 rupees இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகாத பொசிஷன் வந்துச்சு. எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுவாகவே ஆகிடுச்சா இல்லை யார் பண்ணாங்களோ அப்படி இல்லாமல் அதுவாகவே ஆயிடுச்சு. அப்புறம் கேசி பக்காடியா வந்தார். கேசி பக்காடியா தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா நான் அவரோட ஒரு ஹிந்தி படம் ஒர்க் பண்ணதில் வெரி மச் என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் சொன்னார் சரி உனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஷியலை கூப்பிட்டு இவருக்கு ஃபண்ட் பண்ணுங்க, நல்ல பையன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் தான் அந்த படமே ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் அந்த எண்டில் வந்தோடனே ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் பாம்பேலேருந்து வரேன், நீ ஏர்போர்ட்டுக்கு வான்னு சொன்னார். ஏர்போர்ட் வர வழியிலேயே என் கூட பேசிட்டு இருந்தார். என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் கேட்டார். அதெல்லாம் சொன்னேன். நேராக லேபுக்கு வந்தார்.
வந்துட்டு இந்த ஃபைனலாக ஃபைனான்ஷியருக்கு என்ன ஷார்ட் வருதோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சுரேஷ் ரெட்டிகிட்ட சொல்லிட்டு அவர் ஏறி போயிட்டார். 2 lakhs சம்திங் அந்த காலத்தில் அது ஷார்ட். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி 25,000 ரூபாய் ஷார்ட். இதுக்கப்புறமும் அப்போ தென் என்னென்னு யோசிச்சு எனக்கு புரியவே இல்லை. நைட் 12 மணி பாதும் சார் வீட்டுக்கு கதவை தட்டினேன். என்னொன்னே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சொல்லுங்கள். ஒரு 25 ரூபா ஷார்ட் இருக்குது. காலையில் சொல்லிக்கலாமே சார். இல்லை எனக்கு இப்போ தான் தெரியும். தென் he gave a check 25,000 rupees போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன் சார் இது வாங்கிட்டு போகிறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன் சார். ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே தான் அந்த 1 hour 2.5 hours இங்கே ஒரு பெரிய பிரளயமே நடந்து அது தானாக தன்னை சரி பண்ணிக்கிச்சு. அந்த 25 சரி பண்ணிக்கிட்டோன்னே அப்போ நான் செக்கு வாங்கிட்டு வந்ததை யார்ட்டையும் சொல்லலை. நான் பையிலே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே கூட எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இப்போ நீங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டீங்க சார். சரி நம்ம ப்ரொடக்ஷன் பார்க்குறீங்களான்னு கேட்டார். சார் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நாளை காத்தால சர்வைவல் தான் சார் முக்கியம், இதில் டெசிக்னேஷனே முக்கியம் கிடையாது. சரி அவர் பட்ஜெட் போடுங்க சார்னு சொன்னார். பட்ஜெட் போட்டு கொடுத்தோம். போட்டு கொடுக்கையில் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் கேப் விட்டான். இப்போ என்ன சார் ஹையஸ்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டார். சரி எனக்கு தெரிஞ்சு யூனியன் சம்பளப்படி 30,000 ரூபாய் தான் ஹையஸ்ட்டு சார். சார் அதை ஃபில்அப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. சார் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன். சார் மாதம் 5ஆம் தேதி காலையில் எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்துடுங்க. நான் உங்களோட 24 hours இருக்க சொன்னீங்களா இருந்துடுறேன். எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் மைண்டில் வராது. அதே மாதிரி சார் என்ன உங்களுக்கு இடி மழை பெஞ்சாலும் சார் உங்கள் பணம் கீழே இருக்குன்னு சொல்லுவார். 5ஆம் தேதி காலையில் இதை கொடுத்துட்டு அவர் அதுக்கப்புறம் அவரோட அந்த படம் ஒர்க் பண்ணி அடுத்த படத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம். அதை அவர் ஃபீல் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய பவர் கொஞ்சம் ஷேர் ஆகிற மாதிரி இருந்தது. மேனேஜர் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது மேனேஜர் தான் செய்யணும். ஸோ அதை இன்னொருத்தர் பார்க்க வந்துட்டாருன்னா எனக்கு அந்த பொசிஷனில் வேலை இல்லையே சார் அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். அதை நீங்கள் ஏன் சார் நினைக்கிறீங்க, உங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க வேண்டியதானே. இருக்கட்டும் சார், அது எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்னுடைய வேலை செஞ்சால் எனக்கு பிடிக்கல சார். நான் ஷூட்டிங் பார்க்குறப்ப கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் காஸ்டியூம் வண்டி பெட்டி கைப்பிடிச்சி ஏற்றி பெட்ரோலில் ஏற்றிட்டு தான் நான் ஷூட்டிங் போயிருக்கேன். பட் எனக்கு தெரியாமல் இங்கே ஒரு வேலை என்னோட இதில் நடக்குது அப்படின்னா நான் அந்த வேலை பார்க்க தயாராக இல்லை சார். அவர் என்னை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணார். இல்லை சார் அது அடுத்தது வேறு விஷயத்துக்கு வருவான், அப்போ அதை சண்டை போட்டுக்க முடியாது சார். நீங்கள் இது வரைக்கும் நல்லா வச்சுருந்தீங்க, நான் வெளில வரேன் சார், போகிறேன் சார்னு சொல்லிட்டு பார்த்திபன் சாரை விட்டு நான் வந்துட்டேன். இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தபோது யாரெல்லாம் இப்போ உங்கள் கூட படித்தவங்க? உதயகுமார் ஸ்ட்ரைட் கிளாஸ்மேட், செல்வமணி ஜூனியர், சோகால் மிஸ்டர் ரகுவரன் ஜூனியர், ராஜீவ் மேனன் ஜூனியர், என்னோட 1 year சீனியர் சுஹாசினி, ஆபாவானன் எனக்கு சீனியர், 1 year சீனியர். ஆபாவானன், அரவிந்த்ராஜ் இவங்கெல்லாம் சீனியர், 1 year சீனியர். அப்துல் ரஹ்மான் அந்த கேமராமேன், அவன் பேர் சையத். அப்போ அவன் எனக்கு என் கிளாஸ்மேட். சையத் இஸ் வெரி மச் சிக், இருந்தால் கூட நான் கான்டாக்டில் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன் அவனோட. சிவி என் கிளாஸ்மேட், கேமரா. அன்னைக்கு இப்போ கூட நான் தான் லாஸ்ட் இயர் நான் இந்த அலுமினி மாதிரி நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். என்னோட கிளாஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு 60 பேர் மீட் பண்ணோம். ஃபிலிம் எல்லாருமே வந்தாங்க. அவள் வரைக்கும் வந்தார். எல்லாருமே நல்லா பேசணும். இப்போ அதையே அந்த ரவின்னு ஒரு பையன் சவுண்ட் படித்தவன் தஞ்சாவூரில் பண்ணான். அதுக்கும் அருண் பாண்டியன் இஸ் மை கிளாஸ்மேட், ராம்கி இஸ் மை கிளாஸ்மேட். ராம்கி மட்டும் வரல, இப்போ தஞ்சாவூருக்கு அருண் பாண்டியன் வந்தான். அருண் பாண்டியன் ரொம்ப நேரம் தட் வாஸ் நைஸ். ஏன்னா 2 days எல்லாருமே இருந்தோம். அந்த டச்சை யாரையுமே விடலை. உதயோட நல்லன்னு இருக்கும் சார், பட் அதை விட எனக்கு ஜூனியரான செல்வமணியோட ரொம்ப க்ளோஸ். பிகாஸ் செல்வமணி எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது ஒன்று. போய் கேட்ட உடனே அந்த காலகட்டத்தில் ஒத்துக்கிட்டா, அப்படி ஒத்து படம் பண்ணார். அது படம் பண்ணி பாதி பண்ணிட்டு இருக்கையில படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பல்வேறு பக்கங்கள்லேருந்து நமக்கு சப்போர்ட் இல்லை. ரெண்டாவது நம்மளை பற்றி
என்ன நினச்சாங்க, யார் நினச்சாலாம் எனக்கு தெரியாது. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்குதுன்னு நினச்சி நம்மளை கவுத்து விட்டவங்க நிறைய பேர். ஓ, இதான் உண்மை. மக்களாட்சியில். ஸோ எங்கே போனால், அதாவது நான் கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்கல, கேட்கக்கூடாதவங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபண்டு. இதுதான் உண்மை. லாஸ்ட்டில் திருப்பூர் செல்வராஜ் வந்தார். வந்து நான் டேக் ஓவர் பண்ணட்டுமான்னு கேட்டார். நல்லா பண்ணிக்கிங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன். எழுதிவிட்டு ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ, நீ இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சரி இருக்க வரைக்கும் முடிச்சு கொடுக்குறேன், பட் எனக்கு ஒரு இந்த சத்யவாக்கோட கமிட்மெண்ட் அசோசியேஷன் வந்துச்சு ஒரு 2 லட்ச ரூபா, அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய மாத சர்வைவல்னு ஒன்று இருக்காது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணார். பட் வெரி லாங் பெண்டிங் ஃபிலிம். ஆக்சுவலாக டேக் ஆஃப் ஆன பிறகு கூட மம்முட்டி சார் வந்து மலையாளத்துக்கு தான் ப்ரெஃபரன்ஸ், நமக்கு தரமாட்டார். நான் அங்கே இல்லை, அங்கே எதுவும் இல்லை அப்படின்னா 4-5 நாள் இங்கே கொடுப்பாரு. இங்கே நம்ம செல்வமணியை மேட்ச் பண்ணுறதுக்குள்ளே போகிறோன்னு ஆயிரும். ஏன்னா செல்வமணி வாஸ் வெரி பிஸி. அதுக்கடுத்தது அதில் வெரி பிஸி வந்து ரோஜா. இதெல்லாம் மேட்ச் பண்ணி அவங்க டேட்டெல்லாம் வாங்கி கேதர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போகும்போது, பட் தட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் அக்கார்டிங் டு மீ அண்ட் மிஸ்டர் செல்வமணி. செல்வமணி அதில் எனக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணார். பிகினிங்கில் எனக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் ரொம்ப பெரிய ஆள். பட் அவர் பண்ணாததுனால டோட்டலாகவே ஒரு மாதிரி சிக்கலாயிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு வியாபாரம் கேரளா மட்டும் 37 lakhs, இன்றைக்கி 30 years ஆயிடுச்சு. 37 lakhs மிஸ்டர் இன்கம் டேக்ஸ் பாலகிருஷ்ணன் வாங்கினார். அது ஆன உடனேயே இந்த படத்தோட பிஸ்னஸ் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதில் அது படம் முடிஞ்ச உடனே அப்புறம் செல்வராஜுடைய பாத் வேறு மாதிரி இருந்தது. அவர் வேற உதயகுமார் நடிக்க போகிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. உதய் என் ஃப்ரெண்டு தான், உதய் சொல்லலை. உதயகுமார் அவர் நடிக்க போகிறாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆர்த்தி இன்டர்நேஷ்னலில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, இது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் செல்வராஜ் வந்து சொன்னார், என்ன நீ ஆஃபீஸ் பக்கமே வரதில்லை. எனக்கு தெரியாதப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வர முடியும், நான் வரல அப்படியா. அப்படின்னா நீ வந்து சினிமாவில் நீ இருக்கியா நான் இருக்கியா பார்ப்போன்னு சொன்னார். இந்த வேர்டு நான் சொன்னேன், அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நான் இருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிரைவராக கூட இருப்பேன், உங்களால் அது முடியாது. நான் சினிமாவில் எங்கேயாவது ஒரு மூலையில் டிரைவராக இருப்பேன் சார், சர்வை பண்ணிப்பேன், நான் வந்து படிச்சிருக்கேன், அதை என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸில் நடந்து தான் வந்தேன். அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு கார் வந்து என்னை இடிக்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக சிவாஜியோட பல படங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம் சார். சிவாஜி சார் ஒரு படத்தில் நடித்தார்னா அது மேனேஜரோட வேலை ஈஸிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி நம்பியார் சார் உட்லண்ட்ஸில் ஒரு ரூம் போட்டிருந்தோம், காட்டேஜ் ஜல்லி, பெங்களூரில். நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு. எதுக்கு சாமி? பின்னாடி பார்த்ததில் கேப்டன் ஷாஜி படம் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங். காலையில் 6 மணி இருக்கும். அங்கே ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு நடந்து வந்துட்டு கடைசியாக மரியாதை சிவா படம் நான் தான் ஃபுல்லாக வரும். பேங்காக்கில் சாங் இறங்கின உடனே எனக்கும் விக்ரமன் சாருக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.